நட்சத்திரம் எனக்கு பொண்டாட்டியா கிடைச்சது என் அதிர்ஷ்டம்பா. டேய் அதிலடா நீ ஏன் போதும் கேபி, போதும். இது வரைக்கும் நீ என் பொண்ணு மேல சுமத்தின பழி, அந்த பழிய நிஜமாக்குறதுக்கு இப்ப நீ எடுத்துட்டு இருக்கிற இந்த முயற்சி, இது எல்லாமே போதும். தயவு செஞ்சு இதோட நிறுத்து. மாமா பாத்தீங்களா இந்த கேபியோட நடவடிக்கைய? இவ்ளோ நாளா எல்லாத்துக்கும் என்ன குறை சொன்னாரு, ஆனா இப்போ இந்த கேபி தன்னுடைய பார்வைய நம்ம பொண்ணு மேல திருப்பி இருக்காரு. இந்த கேபிய நீங்களாவது கொஞ்சம் கட்டுப்படுத்துங்க மாமா. நீ வா நட்சத்திரம், நம்ம போலாம். என் தங்கச்சியோட முகத்துக்காக உன்னை நான் இன்னும் எவ்வளவு நாளைக்கு பொறுத்துக்கிறது கேபி? எங்கேயாவது பொண்டாட்டி புருஷனை கொல்லுவாளா? பழி சமுத்திரத்துக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு 10 தடவை யோசிச்சுட்டு பேசு. இவ்வளவு வயசு ஆன பிறகும் பார்த்து நடந்துக்கோன்னு சொல்றதுக்கு எனக்கே வெக்கமா இருக்கு. என்னடா எல்லாரும் முன்னாடியும் என்ன ஒரு குற்றவாளி மாதிரி நிக்க வச்சிட்டியடா? ஐயோ, நீங்க கொஞ்சம் சும்மா இருங்க. நீங்க ஏன் இப்படி பண்றீங்களோ? நம்ம பையன் நல்லபடியா திரும்பி வந்துட்டானே நினைச்சு சந்தோஷப்படுங்க. சரி, நீ வா. நீ வயிறு நிறைய சாப்பிட்டு எவ்வளவு நாளாச்சு என்னவோ. நீ வா, உனக்கு பசிக்குதாடா? ஏண்டா இன்னுமாடா உனக்கு அவளோட உண்மையான பாசம் புரிய மாட்டேங்குது? அவளை போய் வெறுக்கிற? அவ எந்த அளவுக்கு யோசிச்சிருந்தானா உனக்காக டிடெக்டிவ் அப்பாயிண்ட் பண்ணி வச்சிருப்பா. அந்த சூர்யானால உனக்கு எப்பவும் எந்த ப்ராப்ளமும் வந்துடக்கூடாதுன்னு அந்த சூர்யாவை வேலையை விட்டு நீக்க வச்சுட்டா. அவ மேல போய் கோவப்படுற? அவ காதல இன்னுமாட உன்னால புரிஞ்சுக்க முடியல? அட்லீஸ்ட் இப்போவாவது அவளை புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சமாவது முயற்சி பண்ணு. அப்பதான் உனக்கு உயிர் கொடுத்திருக்கான்றத மறந்துடாத. உயிர் இருக்கிற வரைக்கும், இந்த பூமியில இருக்கிற வரைக்கும் நன்றியோட இருக்குமான்றது முக்கியம் இல்ல. அதை விட அவ எதிர்பார்க்கிற பாசத்தை நீ கொடுக்கறியா, அதுதான் முக்கியம். ஒரு வாட்டி அவளை பார்த்து ஒரு சின்ன சிரிப்பு சிரிச்சா கூட அந்த சிரிப்புலயே வான அளவுக்கு சந்தோஷத்தை தேடுவாடா அவ. அதுதான்டா பூமி. நீ அவளை காதலிக்கிறன்னு தெரிஞ்சா எந்த அளவுக்கு சந்தோஷப்படுவான்னு யோசிச்சு பாருடா. அவ அளவுக்கு அதிர்ஷ்டசாலி இந்த உலகத்திலேயே யாரும் இல்லைன்னு நினைப்பா. ஆனா உண்மை என்னன்னு தெரியுமா? அவ உன்னை காதலிக்கிறதுன்றது உனக்கு தான் அதிர்ஷ்டம். That's it. Done. இதுக்கு மேல உனக்கு புரியுற மாதிரி யாராலையும் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாதுடா. புரிஞ்சுக்கோடா. இப்போவாது அட்லீஸ்ட் அவளையும் அவளோட காதலையும் கொஞ்சமாவது புரிஞ்சுக்கோடா. மாமா, ஹலோ. போன் எடுத்துடா. சரி, போன் எடுத்துடா. பேசுன. புடி. பேசுன. என்ன சார், நீங்க எனக்கு ஃபோன் பண்ணிருக்கீங்க? என்ன மறந்துரு. அது அப்படின்னா அதான் எது? உங்ககிட்ட பேசலாம் தான் ஃபோன் பண்ணேன். சார், முதல் தடவையா என்கிட்ட பேசணும்னு உங்களுக்கே தோணி ஃபோன் பண்ணிருக்கீங்க. யா ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
சரி என்ன விஷயம்னு சொல்லுங்க. அது வந்து அது அது நீ சாப்பிட்டியா பூமி? இத கேக்க தான் ஃபோன் பண்ணீங்களா? அதாவது நம்மளோட அக்ரிமெண்ட்ல நீ சாப்பிட்டியா அப்படின்னு கேக்குறதும் அக்ரிமெண்ட்ல இருக்குல்ல, அதான். ரொம்ப சந்தோஷம். இன்னும் நான் சாப்பிடல, இனிமே தான் சாப்பிடுவேன். நீங்களும் சாப்பிடுங்க. போன்னு சொன்னதும் ஒரே சந்தோஷத்துல கிளம்புற. ஆசைப்பட்டவனோட ஓடி போலான்னு போறியா என்ன? இல்ல அத்தை, உண்மையிலே எனக்கு எக்ஸாம் இருக்கு. எக்ஸாம்ங்கிறது பரீட்சை. உனக்கு பரீட்சை இல்லடி, நீ உன் அப்பன் எல்லாருமா சேர்ந்து என் பொறுமைக்கு பரீட்சை வைக்கிறீங்க. உன் அப்பா என்னடானா உன் அண்ணன் செரிய என் பொண்ணு தான் கொல்ல நினைச்சான்னு சொல்றாரு. நீ என்னடானா எக்ஸாம்னு ஒரு நொண்டி சாக்க சொல்லிக்கிட்டு என் கண்ணுக்கு துணிய கட்டிட்டு ஆசைப்பட்டவனோட ஓடி போயிடலான்னு பாக்குற. சித்தி அம்மாடி, இதெல்லாம் பாக்கும்போது நான் இவங்க எல்லாருடைய பார்வையிலயும் ரொம்ப தர குறைஞ்சு போன மாதிரி தெரியல. அப்படி இப்படி எல்லாம் இல்லம்மா. தண்ணியும் பாலும் கலந்தா வெறும் தண்ணி மட்டும் தெரியற அளவுக்கு தரம் குறைஞ்சு போயிருக்க. வேண்டாம் அத்தை, ப்ளீஸ் அத்தை, உங்களை கையெடுத்து கும்பிடுறேன். நீங்க வேண்டாம்னு சொன்னா நான் எக்ஸாம் எழுதவே போல. நீ எழுதலனாலும் நீ ஆரம்பிச்ச இந்த எக்ஸாம்ல நான் பாஸ் ஆகணும்ல. அத்தை வேண்டாம் அத்தை. எஸ் 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 ஏ எஸ் 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 எஸ். அத்தை 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 ப்ளீஸ் அத்தை. ஆஹா, எனக்கு இந்த வலிய தாங்கிறது தான் ரொம்ப கஷ்டம். ஆனா வேடிக்கை பார்க்கிறதுக்கு மட்டும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நல்ல சூடாகு, நல்ல சூடாகு, இன்னும் செவக்க சூடாகணும். அத்தை அத்தை விடுங்க அத்தை. இதோ வந்துட்டேன். எம்மாடி, எம்மா இந்தா. வேண்டாம் அத்தை,